வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. Praise the Lord. வார்த்தையின் வல்லமையை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். வார்த்தை நம்மளை பிழைக்க வைக்கும், வார்த்தை அற்புதம் செய்யும், வார்த்தை அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும்னு சொல்லி அநேக காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கும் வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும் சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, மனுஷர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் நம்மளை மடங்கடிக்க செய்யறதும் டிப்ரெஷன்ல கொண்டு போறதுமா இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கடந்த நாட்கள்ல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேங்க. ஒரு சின்ன குழந்தை பால்கனியிலிருந்து தவறி விழுறதுக்காக அந்த ஒரு இடுக்கமான இடத்துல மாட்டிக்கிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது சறுக்கி விழப்போகுது. அதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு நபர் அதை காப்பாற்ற முயற்சி செய்து அதை காப்பாற்றுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி ரொம்ப வைரலாக நியூஸ்லலாம் போயிட்டு இருந்தது. அதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய தாயை ரொம்ப திட்டி வந்துச்சு. குழந்தைய பார்த்துக்க முடியலலாம், உனக்குலாம் எதுக்கு தான் குழந்தைய பார்த்துக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலைன்னு சொல்லி ரொம்ப அந்த தாயாரை டீஸ் பண்ற மாதிரி, ரொம்ப திட்டுற மாதிரி அநேக கமெண்ட்ஸ் வந்ததுனால அந்த தாயார் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப டிப்ரெஷன் உள்ள போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளில் திருப்பியும் அந்த நியூஸ் வருதுங்க. பாருங்க, மனுஷருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளாக்கி நம்மளுடைய ஜீவனையே அது பறிக்கிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. சங்கீதம் 119:49-50 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததுன்னு படிக்கிறோம். ஆமாங்க, கர்த்தருடைய வாக்கு நம்மளை உயிர்ப்பிக்கும். அதனால மனுஷர்கள் சொல்லுகிற வீணான வார்த்தைகளை உங்களை மனசுல போட்டு நீங்க உங்களே கஷ்டப்படுத்தி டிப்ரெஷனுக்குள்ள போய் ரொம்ப வேதனைப்படுத்துறத காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தை அதிகமா வாசிச்சு அந்த வசனங்களை உங்க மனசுக்குள்ள வைத்து அதை தியானம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயிர்ப்பிப்பார். God bless you all.